என் செல்ல மகள்களே, நீங்கெல்லாம் என்னை பாட்டி மாதிரி பார்த்து ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் சொல்ல வர்றது உங்கள் உடம்ப பற்றியது தான். ஆனால் அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையும் இருக்கு. இப்போ இளம் வயசில் இருக்கிற பல பெண்களுக்கு ஒரு காமன் கவலை என்னன்னு தெரியுமா? எனக்கு பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கு. நானும் இப்போ உங்களை பார்த்தா அந்த கவலை புரியும். ஏன்னா இப்போ உலகம் மாறி போச்சு. எல்லாரும் ஸ்லிம்மாக இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஃபிகர் இருக்கணும் என்று ஒரு ப்ரெஷர் இருக்கே, அதான் இந்த டென்ஷன். ஆனால் கேள்மா, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும். உடம்பு அழகுக்கு மட்டும் இல்லை, வாழ்வதற்கும். நீங்கள் உங்கள் உடம்பை அழகாக பார்க்கணும்னு நினைப்பது தவறில்லை. ஆனால் அதுக்காக உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அது பெரிய தவறு. என் காலம் எப்படி இருந்தது? என் காலத்தில் இப்படி பெல்லி ஃபேட்னு யாரும் சொல்லவே இல்லை. நாங்கள் சாப்பிட்டது சாதாரண சாப்பாடு தான், ஆனால் சுத்தமான சாப்பாடு. காலை எழுந்ததும் வேலை, வீட்டு பணி, தண்ணீர் எடுக்கணும், நடக்கணும், இதெல்லாம் எக்ஸசைஸாக ஆகிடும். ஜிம் போனது கிடையாது, டயட் பண்ணியது கிடையாது. ஆனால் உடம்பு பேலன்ஸாக இருந்துச்சு. இப்போ பிரச்சனை எங்கே? இப்போ நீங்கள் சாப்பிட்றது என்ன? ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆயில் அதிகம், சுகர் அதிகம், டைமிங் இல்லை. ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்றீங்க, இன்னொரு நாள் ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்புறம் உடம்பு எப்படி கரெக்டாக இருக்கும்? உடம்பு ஒரு குழந்த மாதிரி, அதை சரியாக பார்த்துக்கணும். சின்ன காமெடி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெண் தினமும் பர்கர், பிக்கா சாப்பிட்டு எனக்கு பெலி ஃபேட் ஏன் வருதுன்னு கேட்குறா. அது எப்படி வராதுமா? உடம்பு கூட சொல்லும், நீ கொடுக்குறத நான் வச்சுக்கிறேன். நான் முக்கியமான 3 விஷயம். நீங்கள் பெலி ஃபேட் குறைக்கணுன்னா நான் சொல்கிற 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 1, சாப்பாடு சரி பண்ணுங்க. 2, உடம்ப அசைக்கணும், எக்ஸர்சைஸ். 3, மனசு அமைதியாக இருக்கணும். சாப்பாடு எப்படி இருக்கணும்? வீட்டில் சமைத்த சாப்பாடு தான் பெஸ்ட். ரைஸ் சாப்பிடலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அளவு முக்கியம். வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வாட்டர் நிறைய குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கிய விஷயம், சாப்பிட்ற நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லேட் நைட் சாப்பாடு பெலி ஃபேட்டுக்கு பெரிய காரணம். நீங்கள் எல்லாம் ஜிம் போனால் தான் ஸ்லிம் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. அது அவசியம் இல்லைம்மா. தினமும் 30 நிமிஷம் நடக்க ஆரம்பித்தா போதும். சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். வீட்டு பணி கூட எக்ஸர்சைஸ் தான். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், பெர்ஃபெக்ஷன் வேண்டாம். இதுதான் நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கம்பேரிசன், இதெல்லாம் பெல்லி ஃபேட்க்கும் காரணம். நீங்கள் எப்பவும் அவளை மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்களாக இருங்க, ஸ்ரீங்க. ரிலாக்ஸாக இருங்க. அப்புறம் பாடியும் லைட்டாக இருக்கும். முக்கியமானது என்னன்னு தெரியுமா? உங்கள் உடம்பை நீங்கள் காதலிக்கணும். அதை பனிஷ் பண்ணாதீங்க, அதை கேர் பண்ணுங்க. மிரரில் பார்த்தா எனக்கு பெல்லி ஃபேட் இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் ஸ்லோலி இம்ப்ரூவ் ஆகிறேன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் எல்லாம் சேஞ்ச் ஆகாது, ஆனால் தினமும் கொஞ்சம் சேஞ்ச் வந்தால் போதும். இன்றைக்கி 10 நிமிஷம் நடங்க, நாளைக்கு 15 நிமிஷம். மெதுவாக ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். என் மகள்களே, பியூட்டின்னு சொன்னால் அது சைஸ் இல்லை, ஷேப் இல்லை. ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ரியல் பியூட்டி. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால், கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால், அதுவே அழகு. உடம்பை வெறுக்காதீங்க. கவனிங்க, சாப்பாடு ப்ளஸ் எக்ஸர்சைஸ் ப்ளஸ் மனசு சமம் ஆரோக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் தனி அழகு இருக்குது.